எல்லோருமே சில எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி அடிஷன் டியூ. ஸோ லாஸ்ட் பார்ட் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ஜேகேவை பார்த்துட்டே பயந்துருப்பான். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் பார்ப்போம். அதுக்கு முன்னே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நெக்ஸ்ட் டே காலேஜில் ஜேகேவால் இருக்கவே முடியல. ஃபுல்லாக ஞாபகம் தான். ஸோ அவனை இப்படி பண்ணிட்டோமே போதையில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அவன் ஞாபகம் தான். போகான்னு டே மச்சான், என்னடா ஃபீல் பண்ணுறியா இல்லை அன்றைக்கி நடந்ததை நினச்சி ஃபீல் பண்ணுறியா? தடி மூடு என்ன, எல்லாத்தையும் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு மயிர் பேசுகிறான். டேய், நான் என்னடா பண்ணேன்? நான்லாம் எதுவும் பண்ணல சரியா? நீ தான் போய் எல்லாம் பண்ண. ஏதோ நான் போய் பண்ண மாதிரி பேசுகிற. வாயை உடச்சிருவேன் ஹன்னு, சும்மா என்ன? அவனே சரியான கடுப்பில் இருக்கேன். ஆமாம், அந்த குட்டி கொஞ்சம் எங்க? அவனா எங்கேயோ பெயில் பெஞ்சு கீழே கையடிச்சிட்டு இருப்பான். எங்கே போனான்னு தெரில. என்னன்னு தெரிலடா, அவன் ஞாபகமாகவே இருக்கு. ஓ, ஞாபகம்லாம் வருதா? டே மச்சான், லவ் பண்ணுற மாதிரி நடி தான் சொன்னோம் சரியா? அதுக்குன்னு லவ்வே பண்ண சொல்ல, மறந்துடாது என்ன? டேய், இப்போ நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்னா அது ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குடா. அவன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டோமேன்ட்டு. அவன் இன்னொரு ஃபேஸை பார்த்துட்டான். அதுதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவன் இனிமேல் என்னை எப்படி ஃபேஸ் பண்ணுவான்? என்னை பார்க்கும்போதெல்லாம் பயப்படுவான். அதுதான்டா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவன் அப்படிலாம் பண்ண உனக்கேண்டா? ஜஸ்ட் நீ அவனை லவ் பண்ண வைக்கிறது தான் உன் வேலை இந்த 1.5 வருஷத்தில், புரியுதா? அவன் எப்படி ஃபீல் பண்ணா உனக்கு என்ன? நீ என்னமோ இவ்வளோ ஃபீல் பண்ணுற? ஜேகே, தப்பாக இருக்குது, பார்த்துரு என்ன? அவனை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் நீ பிடிக்கிற மாதிரி நடிக்கணும். உனக்கு ஒரிஜினலாக பிடிச்சிச்சின்னு வை, சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டாக இருந்ததுலாம் கட் ஆகிடும். ஞாபகம் வச்சுக்கொன்ன, சேர்த்து எல்லாத்தையும் கட் பண்ணிடுவேன். டேய், என்னை பற்றி தெரியாதடா உனக்கு. நான் போய் இப்பட்றா, நான் லவ் பண்ண மாட்டேன். டேய், பார்க்குறேன்டா, நடிக்கிறியா இல்லை ஒரிஜினலாக நடிக்கிறியான்னு பார்க்குறேன். பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆட்டிடியூட்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது. எல்லாமே நோட் பண்ணுறேன்னா பார்க்குறேன் என்ன நடக்குதுன்னு. சிப்பா, ஏதா ஒன்று வளரிட்டு கடுப்பாக இருக்குது. நானே உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டு ஜேகே கடுப்பில் உட்காந்துருக்கான். ஸோ ஜெனி அந்த ஓரமாக போகிறா. ஸோ ஜெனியை பார்த்தோன்னே குடுகுடுன்னு ஓடுறான் ஜேகே. ஜெனி ஜெனி ஜெனி, என்ன? டேங்க, நீ பண்ண வேலைக்கு அவன் எப்படி வருவான்? அதனால் சுத்தமாக நடக்கக்கூட முடியல. ரொம்ப வீக் ஆகிட்டான். அதான் 2 days லீவ் போட்டிருக்கான். லெட்ரு கூட எழுதி கொடுத்துட்டான். வரலாம்ல காலேஜ். டே பைத்தியம், அவன் எப்படா வருவான் நீ பண்ண வேலைக்கு? அவனால் நடக்க முடியலன்னு இப்போ தானே சொன்னேன். பார்த்ததுக்கே ஹெவி ஃபீவர் வேறு. நினச்சி அழுகிறான். நடக்க முடியல, பாடியில் அங்கங்கே பெயின். ஆனால் சுற்றி இருக்க எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்கடா அவனை. அவனோட நல்ல மனசு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. அவன் எவ்வளோ நல்லவன் தெரியுமா? அவன் நினச்சா இந்நேரம் என் அப்பாட்டியோ இல்லை போலீஸ்லேயோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பான். ஆனால் அது பண்ணலை. உன்னை பிடிச்சிருக்குன்ற அந்த ஒரே ரீசனுக்காக இப்போ வரையும் எல்லாத்தையும் மூடிட்டுருக்கான். அவனை மாதிரி ஒரு குழந்தடா அவன். அந்த குழந்தைய எப்படிடா உன்னால் கஷ்டப்படுத்த முடியுது? நான் அதுவும் எல்லாம் தெரிஞ்சு பண்ணல என்ன? எல்லாம் தெரியாமல் தான் நடந்தது. நான் போதையில் இப்படி தான் நடந்துக்குவேன். அது ஏதோ ஜஸ்ட் அன்றைக்கி ஏதோ ரொம்ப தப்பாயிடுச்சு, அவ்வளோதான். நீ என்ன சொன்னாலும் நடந்ததை நடக்காமல் இருந்துருமா ஜேகே? நடந்துருச்சு, அவ்வளோதான். விடு, இதை பற்றி பேசாத. அவன் 2 நாள் இல்லைன்னா 1 வீக்கில் வந்துடுவான். என்னமோ நீ அவனை நினச்சி ஃபீல் பண்ணுற மாதிரி வந்து அக்கறையே கேட்காத. எரிச்சலாகுது உன்னை பார்த்தாலே. ஹேட் யூ அப்படின்ட்டு போகிறான். அப்போ ஹான்னு, என்னடி என் மச்சானை பார்த்து ஹர்ட் யூன்னு சொல்லிட்டு போகிற? என்ன உனக்கு அவ்வளோ தைரியமா? என் மச்சானை பார்த்து ஒருத்தர் கண்ணை பார்த்து திட்டினாலே விட மாட்டேன். நீ என்ன ஹர்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு போகிற? என்ன திமுறா உனக்கு? காது டே வலிக்குதுடா, விட்றா. என்னடி, என்ன ரொம்ப திமுறா பண்ணுற? தைரியமாக இருந்தால் என் மச்சானை பார்த்து ஹர்ட் யூன்னு சொல்லிட்டு போவனியா? விட்றா, அவ ஏதோ கோவத்தில். என்ன மச்சான் கோவத்தில்?
உனக்கு மூடாக இருந்துச்சு போய் பண்ணேன், அது ஏதோ குத்தன்ட்டு இப்படி வந்து பேசுகிறா. அதுக்கு என் ஃப்ரெண்டை போட்டு இப்படி தான் பண்ணுவானா? என்ன ரொம்ப பாவம் தெரியுமா? அவன் பாவமாக விளக்கணையும் என் மச்சானுக்கு பிடிச்சிருக்குன்னு பண்ணான். அதுக்குன்னு உன்னை பற்றி ஹோட்டிய சொல்லுவேன் நீ? வலிக்குதுடா. வலிக்கட்டும், நீ சொல்லும் போது அவனுக்கு அப்படி தானே வலிச்சிருக்கோம் மச்சான், அப்படி தானே? வலிக்கலடா, இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை, அவளை விட என்ன சின்னதாக இருந்தாலும் மச்சான் ஒன்று அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. பாயாடி இங்கே பாரு, உடம்பு வெள்ளையாக இருக்குன்ட்டு எல்லாத்துலேயும் வெள்ளையாக இருக்குன்னு நினைக்காது என்ன? வாயை உடச்சி தைச்சிருவேன். இன்னொரு தொட்டி என் மச்சானை பற்றி இப்படி பேசுனேன் அவ்வளோதான். முதல்ல அவனை பாடா போடான்னு பேசுறது நிறுத்து. என்ன உனக்கு அண்ணன் ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ உன்னையும் நான் அண்ணன் கூப்பிடவா? வா என்ன உனக்கு? வலிக்குதுடா பைத்தியம். வலிச்சா வலிக்கட்டும். இன்னொரு தாட்டி என் மச்சானை பற்றி தப்பாக பேசினேன், காலேஜுன்னு கூட பார்க்க மாட்டேன். அவன் ரூமில் முடிச்சது நான் கிளாஸில் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஞாபகம் வச்சுக்கோ. ஆளி இதையும் பாரு, இடுப்பை மட்டும் நல்லா எலுமிச்சை கலரில் வச்சுட்டு டிங்கு டிங்குன்னு ஆட்டிட்டு போகிறான். இரு, உனக்கு ஒரு நாள் இருக்கு. போடி, அப்படியே வாய்ப்பு பேசுவா. அவட்ட ஏன்டா வம்பிழுத்துட்ருக்க? என்னென்ன மச்சான் டென்ஷன் படுத்துறா? ஒன்றை போய் திட்டினா சும்மா இடண்ணா? அதான் கடவுளே, நானே டென்ஷனில் இருக்கேன், இவன் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு பக்கம் இருக்கான். ஸோ அவன் பிளேஸில் உட்காந்துட்டு அவன் சிகரெட் அடிச்சிட்ருக்கான். அப்போ பெட் கட்டின ஒருத்தன் வந்துட்டு, என்ன ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல்? இப்போ என்ன வேணும் உனக்கு? எனக்கு என்னமோ நீ லவ் பண்ணுற மாதிரி தெரிலையே, ஏதோ தனியாக இருக்க மாதிரிலாம் இருக்குது ரெண்டு பேரும். எனக்கு எதுவும் ஃபீல் ஆகலையே. என்ன நடக்குது? எப்போ அவன்கிட்ட லவ் சொல்ல போகிற? இப்போ என்ன, நான் போய் லவ் சொல்லுமா? டைம் இருக்குது, விடு. எவ்வளோ டைம் எடுத்துப்ப? ஆல்ரெடி 1 month ஆக போகுது. 1 year தான் சொன்னேன், அதுக்குன்னு மெயின்டைன் பண்ண வேணாமா நீ? எங்களுக்கு போர் அடிக்குது ஜேகே. சீக்கிரம் சட்டுப்பட்டுன்னு லவ்வை சொல்லி ப்ரப்போஸ் பண்ணி எல்லாம் வேலை ஆகட்டும்ண்ணே. இது என்ன உனக்கு கேமா? எங்களை பொறுத்தவரை இது கேம் தான், உனக்கும் இது கேம் தானே. நீ என்ன சீரியஸாக எடுத்துக்கிறியா? இது டிஃப்ரெண்ட்டாக பேசுகிற. எப்போ ப்ரப்போஸ் பண்ண போகிற? பண்ணுறேண்ணே. இப்போ இல்லை. ஏன் இப்போ இல்லை? இப்போ சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது, அதான். மோசமோ கரெக்டோ, நீ இப்போ பண்ணுற, அதை நாங்கள் பார்க்கணும். இப்போ என்ன தாண்டா உங்களுக்குலாம் வேணும்? ஏன்டா கடுப்பு மயிர் ஏற்றிட்டுருக்கீங்க? ஏற்கனவே கடுப்பு மயிரில் தான் இருக்கேன். என்ன மயிரில் வேணால் இரு, எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் ரொம்ப போர் அடிக்குது. ஸோ சீக்கிரம் பண்ண. என்ன டே என்னடா எல்லாம் என் மச்சான்ட்ட வந்து ஏறிட்டுருக்கீங்க? என்ன பிரச்சனை? இல்லை அண்ணே, மச்சானை ப்ரப்போஸ் பண்ண சொன்னோம். யாருக்கு? உனக்கா? நல்லாவே இல்லை. இவனுக்கு மச்சான் ப்ரப்போஸ் பண்ண போகிற? எனக்கு இல்லை வேண. அப்புறம் அவனை டேக்கு. இப்போ இருக்க பண்ண உனக்கு முடிஞ்சே மச்சான். பண்ணுறியா என்ன? அதெல்லாம் அவன் பண்ணுவான், நீங்கள் போங்க. சரி பார்க்கலாம். இன்றைக்கே அவன் பண்ணணும் நைட்டுக்குள்ளே. இதுவும் சேலஞ்சாக வச்சுக்க சொல்ல அவனை, உன் ஃப்ரெண்டை. மயிறு மூட்டு போட பண்ணுவான், அப்படியே புதுசாக பேசுவானுங்க. மச்சான் நைட்டுக்குள்ளே ப்ரப்போஸ் பண்ணிடு, வேலை முடிஞ்சு. எப்பட்றா அவன் என்னை பார்த்தாலே ஓடுறானோ பதறானோ? நீ எப்படியோ ப்ரப்போஸ் பண்ணிக்கோ, அது உன் பாடி. நம்மளுக்கு அமௌண்ட் வருதுல்ல, அவ்வளோதான். காலேஜ் வேறு முடிக்க போகிறோம், பிஸ்னஸ் வேறு ஸ்டார்ட் பண்ணணும். இவன் இப்போ தான் ஃபஸ்ட் இயரு. ஸோ அவன்லாம் அதெல்லாம் நினைக்க மாட்டான். சீக்கிரம் முடிச்சு விட்றலாம். என்ன ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்குது கேமை? சீக்கிரம் ப்ரப்போஸ் பண்ணி கொஞ்ச நாள் லவ் பண்ணுற மாதிரி நடிச்சு அப்புறம் கழட்டி விட்டுரு மச்சான், முடிஞ்சு. எல்லாம் நான் விளாட்ற மாதிரி இல்லைடா, என் வாழ்க்கையில் நீங்கள் தான் எல்லாம் விளாட்றீங்க. அப்படி தான் இருக்குது வாழ்க்கைன்னா, அப்படி தான் மச்சான். நீ முதல்ல தத்துவம் சொல்லாமல் நிறுத்துது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லிகிட்ருக்கான். ஸோ ஜேகேவால் கிளாஸே கவனிக்க முடியல, ஒரே ஞாபகம் தான் இன்றைக்கி ஃபுல்லாக. ஸோ ஈவினிங் ஒரு 6 o'clock அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஜெனி ஜேகேக்கு விடாமல் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஸோ ஜேகே நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பான். மயிறு என்னாடி வேணும்? எதுக்கு ஃபோன் அடிச்சிங்கன்னே இருக்க நீயா? ஜேகே ஜேகே என்ன?
அது டேவை காணோம். எங்கே போனான்னு தெரில. இங்கே மார்னிங்லேருந்து வீட்டில் இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி இங்கே தான் இருந்தேன். ஆனால் இப்போ இல்லைன்னு சொல்கிறாங்க மேட்ஸ் எல்லாம். எங்கே போனான்னு தெரில. என்ன போயிட்டானா? ஏய், எங்கேயும் போயிருக்க மாட்டான். உங்கள் வீடு தான் அப்படியே பங்களா கணக்கில் இருக்கும்ல, தேடுங்க, அங்கே தான் இருப்பான். இல்லை, நாங்கள் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டோம், எங்கேயும் இல்லை. அவன் எங்கெங்கே போகிறானோ அங்கேயும் தேடி பார்த்துட்டோம். எங்கேயுமே இல்லை. பயமாக இருக்குது. சரி, அவன் எங்கே போயிருக்கான்னு தெரில. எப்போ போனால் என்ன பண்ணுறான்னு கூட தெரில. அவன் வேறு ரொம்ப, அவனுக்கு ஒரு ஃபீவர், அவனால் நடக்கக்கூட முடியல. இதில் எங்கே போய் அவன் என்ன பண்ணுறான்னு கூட தெரில. ரொம்ப பயமாக இருக்குது. சேக்கி, நீ கொஞ்சம் தேடி பாரு. ஷோ டேய் ஷோனா, அது என்ன எல்லாம் உன்னால தான். அவன் உன்னால தான் ரொம்ப கஷ்டப்படுறான். காலையிலேருந்து ஒழுங்காக என்கிட்ட பேசக்கூட இல்லை. அந்த மூஞ்சை பார்த்துட்டு போனது தான். சாப்பிட்டதா இல்லை, என்ன பண்ணுறானே தெரியல. என் அண்ணன் எங்கே போனான்னு தெரியல. ஒழுங்கு மாதிரி எது தேடு, எனக்கு தெரியாது. என் அண்ணன் இங்கே எங்கும் எங்கள் அப்பாவும் வரத்துக்குள்ளே வந்து ஆகணும், இல்லைன்னா வீட்டில் 2 ஆகிடும். தயவு செஞ்சு அவனை கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்ட்டு ஜெனி வச்சிட்றா. ஸோ ஜேகே ஒரு 5 நிமிஷம் யோசிக்கிறான். அவன் எங்கே போயிருப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு ஜேகேவும் பைக் எடுத்துகிட்டு ரொம்ப தூரம் போகிறான். ஸோ ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கான். ஸோ அந்த பீச்சுக்கு தான் போகிறான். அந்த ஜேகேவும் டேவும் போவாங்கள்ல, ஸோ அந்த பீச்சுக்கு தான் போகிறான். ஸோ அங்கே பார்த்தா ஒரு பெஞ்சில் ரொம்ப சோகமாக அழுதுகிட்டே இந்த நிலா வெளிச்சத்தில் டே ரொம்ப ஒரு மாதிரி உட்காந்துருக்கான். ஸோ பாடி ஃபுல்லாக அங்கங்கே வீங்கி போய் அது தூரத்தில் இருந்தாலுமே அப்படியே தெரியுது. ஸோ ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனே ஜேகே அவன்கிட்ட மெதுவாக போகிறான். எதுவும் சவுண்டே போடாமல் மெதுவாக போய் அவன் பக்கத்தில் உட்காந்துக்கிறான். ஸோ டேக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை, யார் இருக்கா யார் இல்லை இதெல்லாம் இல்லை. அவன் பாட்டுக்கு ஏதோ நினச்சி ரொம்ப அழுதுட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஓய் டே பால்புட்டி. ஜேகே ஏய் பதறாது, என்ன பேயை பார்த்த மாதிரி இப்படி பதற? நான் தான். இல்லை இல்லை போ, உட்காரு. இல்லை இல்லை ஏய் எந்திரிச்சு ஓடாதடா ஃபஸ்ட்டு, பைத்தியம். நான் ஒன்றும் பேயும் போதும் இல்லைல்ல, உட்காரு. இல்லை நான் போகிறேன் அப்படின்ட்டு அவன் ஓட பார்க்குறான். ஏய் நில்லுன்றேன் அப்படின்ட்டு கையை பிடிச்சி உட்கார வைக்கிறான். என் கையை விடு. ஒன்றும் இல்லை சரியா? நான் ஒன்று அன்றைக்கு மாதிரி உன்னை ப்ளேப்லாம் பண்ணேன்னா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு கேளு, காதை கொடுத்து. அதுக்கப்புறம் ஓடுவேன் சரியா? பரவாயில்ல, தூரத்துலேருந்து பார்க்கும்போது அழகாக தான் இருந்த. ஜேகே இங்கேருந்து போ. ஏய் எதுக்கு இப்படி பதற? ஏன் இவ்வளோ ஷிவர் ஆகுது? கண்ணிலேருந்து ஏன் பொலன்னு ஊற்றுது பைப்பு தண்ணியாட்டம்? ஒன்றும் இல்லை சரியா? எதுவும் பண்ண மாட்டேன். இந்த பாரு, என் கை 2 சும்மா தான் இருக்குது. உன் பக்கத்துலேருந்து 2 டிஸ்டன்ஸ் தள்ளி தான் இருக்கேன், புரியுதா? எதுவும் பண்ணலை. என்னாச்சு? என்னாச்சு தாண்டா கேட்குறேன், என்னாச்சு? உனக்கு தெரியாதா ஜேகே? என்னாச்சுன்னு தெரியாமல் கேட்குறேன். அம்மா நான் தான் ரீசன் ஏதோ கேட்குறேன்ல, அப்புறம் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருப்பேன். ஆமாம், நான் முட்டாள் தான் எல்லாருக்கும். சரி அதை விடு. சாரி. எதுக்கு? நான் பண்ணது எல்லாத்துக்கும். அது ஏதோ போதையில் பண்ணிட்டேன். ஆனால் ஒன்று சொல்லணும், அது அப்புறம் சொல்கிறேன். என்ன ரொம்ப வலிக்குதா? கண்ணெல்லாம் பழுத்து போயிருக்கு. அடித்தேன்னா என்ன? அடிச்சியா? பலர்னு அடித்த. கை 2 கட்டி போட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு பலர்னு அடித்த. சரி ஓகே என்ன? ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிக்காத. வலிக்குதா? வலிக்காமல் பின்ன என்ன பண்ணும்? சரி இப்போ எதுக்கு கிட்ட வர? சரி ஒன்றும் பண்ண மாட்டேன்டா, 2 டிஸ்டன்ஸ் இப்போ 1 டிஸ்டன்ஸாக ஆயிருக்கு, அவ்வளோதான். என்ன வலிக்குது இல்லை? கண்ணெல்லாம்
பாவம் பையனுக்கு ரொம்ப வீங்கி போச்சோ, பார்த்தா தெரியுது. என் 5 விரலும் அப்படியே பதிஞ்சிருக்கு போலையே. சரி கிட்ட வா. இல்லைன்னா வரமாட்டேன், ஏதோ பண்ணுவேன். கிட்ட வாடா. ஆட வான்றேன் அப்படின்ட்டு அவன் கையை பிடிச்சி கிட்ட இழுத்து அவன் ஃபேஸ் 2 கட் பண்ணி, என்ன வலிக்குதா? வலிச்சா வலிக்கிட்டு விடு, எனக்கு தான் வலிக்குது. நீ என்ன நகத்தை வச்சு போராடி விட்டுருக்க ஃபுல்லாக முதுகில். நான் என்ன வலிக்குதுன்னு சொல்லிட்டா இருக்கேன்? ஆம்பளை பையன்டா நீ, போல்டார் என்ன? புரியுது தான், நான் பண்ணது தப்பு தான். ஐ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியுது ரீசன் நான் தான்ட்டு. அதனால ரொம்ப அழுகாத. சாரி கேட்டேன்ல. சாரி கேட்டால் நீ சொன்ன வேர்ட்ஸ், நீ பண்ணது எல்லாம் மாறிடுமா? இப்படி என்ன வேர்ட்ஸ் விட்டேன்? என்ன சொன்ன தெரியுமா? ஏய் அழாம சொல்கிறா. நீ அழுதாலும் எனக்கு சிரிப்பு தான் வருது. என்ன சொன்ன தெரியுமா? நீ சொன்னாதான் தெரியும். சொல்லு, என்ன சொன்ன? என்ன பிச்சோட கம்பேர் பண்ண. எனக்கும் உனக்கு இதுக்கு மேலே புரியலையா? இல்லை ஞாபகம் வரலையா? சுத்தமாக நேற்று நடந்தேன், எனக்கு சத்தியமாக ஞாபகம் இல்லை. நீ சொன்னாதான் எனக்கு தெரியும். சொல்லு, என்ன சொன்ன? அது வரைய வாயால் சொல்லணுமா? அதான் பாதி சொல்லிட்டியே, சொல்லு. எனக்கும் ஒன் நைட் ஸ்டாண்டில் இருக்கவளுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு சொன்னேன். ஓ, அப்படிலாம் பேசிட்டேனா? அப்புறம் வேறு என்ன சொன்ன? நீ எப்பெல்லாம் குடிச்சிருக்கியோ அப்போல்லாம் நான் வேணும்னு சொன்னேன். நீ என் பாடிக்கும் அடிக்ட் ஆகிட்டனா எப்பப்போ வேணும்னு கேட்டாலும் நீ வரணும்னு சொன்னேன். நீ இதே மாதிரி அடம் பிடிச்சின்னா நான் இப்படியே தான் பண்ணுவேன்னு சொன்னேன். நான் என்ன ஸ்லெட்டான்னு கேட்டதுக்கு அம்மா நீ அதுதான் அப்படின்னு சொன்னேன். காசு கொடுத்தா வெளியில் எல்லோரும் வருவாங்க, ஆனால் நீ எனக்கு ஃப்ரீ, அதனால் உனக்கு காசு கொடுக்க தேவையில்லைன்னு சொன்னேன். இலக்கெல்லாம் ஓகே, ரொம்ப பேசிட்ட போலியே. சரி சாரி. என்ன என்ன பண்ண இப்போ? உனக்கு தான் பெயினாக இருக்குல்ல, அதான் கிஸ் பண்ண. அந்த கன்னத்தில் தான் 2 எங்கே ஆயிடுச்சு, நல்லா பதிஞ்சிருக்கே, எனக்கே கஷ்டமாக இருக்குது. அதான் போதுமா? சரியாக போயிடும். உடனே அழுதுட்ருக்காது. நீ பண்ணதை நான் மறக்கவே மாட்டேன் லைஃப்லாம். அந்தளவுக்கு பண்ணியிருக்கல. நீங்கள் வா சொல்கிறேன். இதெல்லாம் பண்ணது கம்மி. என்ன? ஆமாடா, நான் போதையில் இருக்கேன், ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்கேன். ஆனால் இதுக்கே வலிக்குது, ஐயோ எரியுது, ஃபீவரு, அப்படி இப்படின்னு பில்டப் போட்டுட்ருக்க. இன்னும் ரொம்ப டீப்பாக பண்ண செத்துருவ போலியே. அப்படியெல்லாம் பண்ணுவியா? அப்படியெல்லாம் பண்ணுவியான்னு இல்லை, அப்படி தான் பண்ணுவேன். நான் குடிச்சிருந்தா என்கிட்ட கேர்ஃபுல்லாக இரு. என்ன, மேபி நான் குடிச்சிருந்தா உன் பாடிக்கு அடிக்ட் ஆகிருப்பேன். குடிக்கும் போதெல்லாம் என்கிட்ட கேர்ஃபுல்லாக இருந்துரு, எங்கேயாவது ஓடி போய் ஒழிஞ்சிக்கோ, அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை. அதையும் சொல்கிறேன். அப்புறம் வேறு என்ன சொன்னேன்? நீ ஏதாவது சொல்லிருப்பியே. நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அதுக்குன்னு உனக்கும் பிடிச்சிருந்தா தான் என் பாடியை தருவேன், இப்படிலாம் பண்ணுறது தப்புன்னு சொன்னேன். ஓ, அவ்வளோ தெளிவாக பேசுனியா? அப்புறம் நான் என்ன கதையாக சொல்கிறேன்? சரி, வேறு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லோரும் கஷ்டப்படுத்துகிறாங்க. எல்லோரும்மா? அச்சோ, என் பால்புட்டி எல்லோரும் கஷ்டப்படுத்துகிறாங்களா? நீ பால்புட்டின்னு கூப்பிட மாட்டேன்னு சொன்னேன். நான் கூப்பிடுவேன், உனக்கு எதுக்கு? நான் தோன்றப்பெல்லாம் கூப்பிடுவேன், இப்போ தோணுது அதனால் கூப்பிட்றேன். அதாவது பிரச்சனையா? இல்லை உன் சொத்து பத்து ஏதாவது குறைஞ்சி போச்சா? இல்லை, அப்படிதுக்கு ஓர சீன் மாரி போடுற, மூடிட்டுரு. என்ன? சரி, நான் சொன்ன வேர்ட்ஸ் எல்லாம் மாற்ற முடியாது, வாங்கிக்கவும் முடியாது, நான் பண்ணதையும் ரிட்டன் வைக்க முடியாது. ஆனால் அதுக்கான பெயின் கில்லராக நான் இருக்கேன். அது
சரி சொல்லிடுறா. ஆனால் உண்மை இல்லை. அது அது உன் மேலே அந்த லவ்வில் தான் பண்ணேன். உன்னை எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் மட்டும்தான் பண்ணேன். ஆனால் என்ன, போதையில் இருந்தேன், அதை ஓவராக பேசியிருப்பேன். நான் தெளிவாக இருந்தால் உன்னை இவ்வளோ கத்த விட்டுருக்க மாட்டேன், இவ்வளோ அடிச்சிருக்க மாட்டேன், இவ்வளோ ஹார்ஷாக ட்ரீட் பண்ணியிருக்க மாட்டேன். உன்னை லவ் பண்ணனால மட்டும்தான், உன் மேலே உரிமை இருந்தனால மட்டும்தான் உன் மேலே கையே வச்சேன். இதான் உண்மை. போதுமாடா பால்புட்டி? உண்மையாவா? நீ சொல்ல வேண்டியது தானே. போதையில் எப்பட்றா எல்லாம் உளருவானுங்க? போதையில் ஒரு ஃபிகர் கிடச்சா கூட விட மாட்டானுங்க. எனக்கு கோழியே கிடச்சிருக்கு. கோழி ருசிப்பதை பார்ப்பேனா, இல்லை கோழிக்கிட்ட உட்காந்து பேசுறது பார்ப்பேனா? யாரா நீ? கோழி கிடச்சிது, அதான் பிரித்து மேய்ஞ்சிடலான்ட்டு. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. போதை லைட்டாக ஃபீல் ஆச்சு. சரி சொல்லிடு. ஐ லவ் யூ டே. அது ஸ்டார்டிங்கில் ஒன்று பிடிச்சிருச்சு. அது என்ன ஃபீல்னு தெரில மயிறு. ஆனால் லவ் யூ அப்படின்ட்டு 2 ஸ்டெப் பேக் போய் உட்காந்துக்கிறான். இல்லை நான் நம்ப மாட்டேன், நீ போ அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போகிறான். டே பால்புட்டி நம்புடா, நான் தான் சொல்கிறேன்ல. யார் என்ன சொன்னா? உன் முத்தா சொல்கிறேன்ல, நெல்றா. இல்லை நீ என்கிட்ட வராத. நீ என்கிட்ட வர்றதுக்கு நான் பெரிய சிவரை போட்டு வச்சுருக்கேன். நீ அதை தாண்டி வரவே கூடாது. சிவர் எப்பட்றா தாண்ட முடியும்? சிவரை வேணால் உடச்சிடு, சின்ன கதவை வை, ஓப்பன் பண்ணி வேணால் வந்துட்டு போகிறேன். சிவர்லாம் வேணாண்டா. பரவாயில்ல, உனக்கு சிவரு தான் அப்படின்ட்டு அவன் போகிறான். டேய் சும்மா டிங்கு நாட்டிட்டு போவாத, உன்னால் நடக்கவே முடியலன்னு தெரியுது. நோண்டி நடந்துட்டு ஐயா பண்ண வேலை அப்படி இரு வரேன். நீ ஒன்றும் வர வேணாம் போ. டேய் இப்போ உன்னை லவ் பண்ணுறேண்ணா நான். நீ நீ உண்மையாக சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. வேறு எப்படி ஃபீல் ஆச்சு? இரு வரேன், திரும்ப முடியல இரு அப்படின்ட்டு அவன் கிட்ட வந்து அவனை தூக்கிக்கிறான். என்ன பண்ணுற? நாள் தான் நடக்க முடியல, அப்போ எதுக்கு வாத்துக்குட்டி மாதிரி சீன் போட்டுட்ருக்க? அதான் தூக்கிக்கினேன். ஏதாவது பிரச்சனையா? ஐ லவ் யூ போதுமா? 4 கிஸ் பண்ணி I2 பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே என்ன சொல்லணுமா? நம்பலாமா? என் கூடயே இருப்பியா? நம்பு, வா போகலாம். நான் கூடயே இருப்பியான்னு கேட்டேன். வா, உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்ல, வாங்கி கொடுக்குறேன். சிக்கே வாய மூடு, இல்லைனா கிஸ் அடித்து வாயை கெடுத்துருவேன், புரியுதா? ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், வா. ஐஸ்கிரீமா? சிக்கனா? வாடா அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறான். ஏன்னா நல்லா இருக்கா? எப்படி இவ்வளோ பண்ணிவிட்டு ரொம்ப கேஷுவலாக என்கிட்ட பேசுகிற? என்ன பண்ண? ஏதோ கொலகுத்தமாக பண்ண? லவ் பண்ணவங்கிட்ட அப்படி இப்படின்னு இருந்தேன், அது தப்பா? இன்னொன்று, என்ன திடீர்னு ஞான உதயம்? என்ன நீ என் கூட பண்ணதும் கிம் கூட பண்ணதும் ஒன்றா? புரியல. இல்லை அவன் கூட பண்ணும்போது ஒரு ஃபீல் வந்துச்சுன்னு சொன்னல, என் கூட பண்ணும்போது இப்போறா இப்படிலாம் கேள்வி கேட்குற? இல்லை எனக்கு புரியல. நீ அவனை ஒன்றா? அவன் என் எக்ஸு. நீ இப்போது கரண்ட் லவ். அது போதையில் நடந்துச்சு, சரியாக ஃபீல் பண்ண முடில. நேரில் வேணால் ஒரு வாய்ப்பு தரியா? அதோ அங்கே ஓரமாக ஒரு பிளேஸ் இருக்குது, போய் பண்ணலாம். வேற ஆளை பாரு. டேய் உன்னை லவ் பண்ணுறேன்டா. ஆமாம், பதிலுக்கு லவ் யூ டூலாம் சொல்ல மாட்டிங்களா? இல்லை தெரியாதா? இல்லை நான் சொல்ல மாட்டேன். ஏவா? நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்ருக்கான். இந்த சில்லுன்னு கிளைமேட்டுக்கு நல்லா வெளிச்சத்தில்
அப்படி ஓரமாக போய் கிஸ் வச்சா நல்லாயிருக்கும். ஆனால் நீ தான் வரமாட்டேங்கிறியே. நான் வரமாட்டேன். ஏன்டா இன்னும் பயந்துக்கிட்டே இருக்க என்னை பார்த்து? லவ் யூ சொல்லிட்டேன், அதனால தான் பண்ணேன்னு சொல்லிட்டேன், ஏன் இன்னும் பயப்படுறான்? இல்லை, உன் மேலே எனக்கு நம்பிக்கை வரல. ஓ, என் மேலே நம்பிக்கை வரலையா? தன்னையே பார்த்து நம்பிக்கை வரலன்றான் பார்த்தியா? சரி, நம்பிக்கை வரணும்னா என்ன பண்ணும்? நீ என்ன லவ் பண்ணுறேன்னா என்கிட்ட ட்ரூவாக இரு. வா, டேக்கு இவ்வளோலாம் பேச தெரியுமா பால் புட்டிக்கு? பேச தெரியும். அவ்வளோ உண்மையாக இருக்கான்னு பாருடா, அப்போ தெரியும். வேண ஓவராக பேசுகிறேன்னா நீ பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவனும் டீவும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஜேகேக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஹலோ, மிஸ்டர் ஜேகேவா? ஆமாம், நாங்கள் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம். ஸ்டேஷனா? கண்டிப்பாக இதை வாழைத்தனம் பண்ணியிருப்பானுங்க. யார்? ஜிம்மனா? ஹானா? ஹான்டா, ஏதோ கேஸ் ஆயிடுச்சு, வந்து கூப்பிட்டு போகிறீங்களா? என்ன கேஸுன்னு தெரில, உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். சரி அட்வொகேட்டு, இவன் நான் வரேன் அப்படின்ட்டு ஃபோனை வச்சிட்றான். சரி போகலாமா? என் மச்சான் அங்கே ஏதோ சம்பவம் பண்ணிட்டான், போய் பார்த்தா தான் தெரியும். என்னாச்சு? கேள்வி மேலாம் கேட்காது என்ன? அம்மால லவ் பண்ணுறேன். அது இல்லை செல்லம், அது ஏதோ சம்பவம் பண்ணியிருப்பான். இன்னும் கொஞ்ச நாளாக பண்ணாமல் இருந்தான், இப்போ ஏதோ சம்பவம் பண்ணிட்டான் போல். போய் பார்த்து என்ன எதுன்னு கேட்டால் தான் தெரியும். நாளைக்கு முதல்ல உனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்கணும். ரெடி ஆயிரு, நாளைக்கு கடைக்கு போய்ட்டு வந்து ஒரு ஃபோன் மட்டும் வாங்கிக்கலாம். என்னாச்சு நாளைக்கு சொல்கிறேன். இப்போ நீ பத்திரமா வீட்டுக்கு போவியா? என்ன நினச்சிட்டே தூங்கு, எல்லா பெயினும் போயிடும். இல்லைனா ஜெனி ஃபோன் வாங்கி ஃபோன் பண்ணு, வந்து எல்லா பெயினையும் க்ளியர் பண்ணி விட்றேன். சரி, என்னடாச்சி? ஐய வா அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறான். சரி, நீ வீட்டுக்கு பத்திரமா போ. ஜெனி வேணால் கூப்பிடுவா, இல்லை நடந்து போயிடுவியா? போயிடுவேன். இன்னும் ஏன்டா மூஞ்சி உருன்னு வச்சிட்ருக்க ஊராங்கோட்டா மாதிரி? சரியா கொஞ்சமாச்சு. ஐய சரி போ, நாளைக்கு காலேஜ் வர என்ன? எப்படி இவ்வளோ காயத்தோடு? அதுவும் என் நெக்கெல்லாம் ஃபுல் பட்டன் எதுவும் கொடுத்துருக்கானுங்க, எல்லாம் போட்டு கவர் பண்ணிட்டு வா. எல்லாத்தையும் காட்டிடணும்னு அவசியம் இல்லை, எனக்கு நீ காலேஜ் வந்தாகணும், அவ்வளோதான். வரேன் என்ன அப்படின்ட்டு ஜேகே கண்ணடிச்சிட்டு போயிடுறான். ஸோ டேக்கு ஒன்றுமே புரியல, இவனை நம்புறதா? டக்குன்னு வந்து லவ் யூ சொல்கிறான், இப்போ தான் பிரேக்கப் ஆயிடுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா அவன் மைண்டுக்குள்ளே ஓடுது. அவனுக்கு எதுவுமே புரியல. ஸோ எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அவனும் வீட்டுக்கு வந்துடுறான். டே எங்கடா போன ஜெனி? எங்கே போன நீ? நான் வந்து தேடிட்டுருக்கேன். அப்படி எங்கே போன? யார் இப்போ கொண்டு வந்து விட்டா உன்னை? ஜேகே தான். இது பாரு, இதுக்கு மேலே சொல்லாமல் எங்கேயும் போகாது. உனக்கே உடம்பு சரியில்லைன்னு தெரியும்ல, நீ இல்லாமல் நான் எப்படிட்டே இருப்பேன்? சரி ஜெனி, ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டேன்ல, வா அப்படின்ட்டு ஜெனியை உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறான் அவன். ஸோ ஜேகே நேராக ஸ்டேஷன் தான் போகிறான். ஏய் எவன்டா அவன்? எவன் என் மச்சான் மேலே கேஸ் கொடுத்ததான்? டே ஜிம்மனா, டே வேண உனக்கு நான் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நீ என்னடா இங்கே உட்காந்துருக்க? அது ஏன் மச்சான் கேட்குற? அதான் காலேஜில் என்ன பொல்லின்னு ஒன்று விட்டாளே. ஆமாம், அவளுக்கு என்ன? அவள் தான் மச்சான் ஆண் மேலே கேஸ் கொடுத்துருக்கா. என்னது அவளா? அவள் எதுக்குடா மச்சான் மேலே கேஸ் கொடுக்கணும்? அது இவன் நைட்டு படம் பார்த்துட்டு பிட்டு படம் பார்த்துட்டு வந்திருக்கான். இவன் ரோட்டில் நடந்து போயிருக்கா. ஸோ இவன் என்னமோ இவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கான்னு நினச்சிட்டு 4 பல்லர்னு விட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி பிடிச்சிட்டு வர சொல்லிட்டாங்க. இவன் கொஞ்சம் பார்க்க பொறிக்கு மாதிரி இருக்கான்ல, அதான் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. நானும் எவ்வளோ கேட்டு பார்த்துட்டேன், விட மாட்டேங்கிறானுங்க. எங்கே அந்த பொம்பளை ரவுடி? எங்கடா அவளா? என் கையில் சிக்குவானா பார்க்குறா, சிக்க மாட்டேங்கிறா. வரட்டும் பார்த்துக்கிறேன். எங்கடா போயிட்டா அவள்? எங்கே போயிட்டா? இன்னும் தைரியமாக இருந்தால் என் மச்சான் மேலே பொம்பளை கேஸு கொடுத்துருப்பா அவன். எங்கடா அந்த ஏட்டு? டேய் ஏட்டு. ஜேகே, என் அப்பா எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியும்ல, யாரை கேட்டு என் மச்சான் மேலே கையை வச்சு உள்ளே வச்சுருக்க நீ? இல்லை, நான் உள்ளே வைக்கல, அது கேஸ் வந்துச்சு, அதான் வைக்க வேண்டியது நிலமும் ஆயிடுச்சு. அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியும்ல,
அப்புறம் என்ன மயிருக்கு கேஸில் போட்டு உள்ளே வச்சிங்க நீங்கள்? டே மச்சான், டே புறம்போக்கு, என்னடா உள்ளே ஹாயா உட்காந்துருக்க? எனக்கு என்னடா நல்லா குழு குழுன்னு தான் இருக்கு. என்ன கொசுக்கடி தான், வேறு எதுவும் இல்லை. டே மயிறு, பொம்பளை கேஸுன்னு உள்ளே வச்சுருக்காங்க உன்னை, அசிங்கமாக இல்லை? நான் எதுக்கு மச்சான் அசிங்கம் போடணும்? ஒரு பொண்ணு, அதுவும் நான் அழகாக வேறு இருக்கேன், எவ்வளோ அழகா நான். சே, நான் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்துருக்குன்னா எவ்வளோ பெரிய விஷயம். இதெல்லாம் எங்கே நடக்க சொல்லு? ஏஹான டேய், ஊமுட்டை பயல டேய், பைத்தியம் மாதிரி பேசாதடா. ஜெயிலில் ஹாயாக உட்காந்துக்கிட்டு வாய் பேசுகிறான் பாரு. சரி சரி மச்சான், அதான் வந்துட்டல்ல, சீக்கிரம் வெளில எடுத்து விடு, லைட்டாக கொசு கடிக்குது. ஷோ, ஏட்டே அவனை வெளில விடு. என்ன? இல்லைப்பா, அந்த பொண்ணு வந்து கேஸை வாபஸ் வாங்கினாதான். அவளோட வீட்டு அட்ரஸ் கொடு. ஐயோ, அதெல்லாம் தரக்கூடாதுப்பா. அதுவும் இந்த நேரத்தில் அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் நீங்கள் ஏதாவது. ஆமாம், அப்படியே அப்படியே பெரிய அழகி போய் ஏதாவது பண்ணிடுவோம். என்ன இரவா போகிறேன் என்ன? தைரியம் இருந்தால் மச்சாமலையே கேஸ் கொடுத்துருப்பா. போய் லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கிட்டு வந்து கேஸை வாபஸ் வாங்க வைக்கல, என் பேரை மாற்றிக்கிறேன். அட்ரஸை கொடு. இல்லைப்பா வேணாம். டே ஜேகே, என்னடா குட்டி குஞ்சா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அம்மனு. நீங்கள் ஸ்டேஷனில் இந்த புறம்போக்கு நான் பார்த்துட்டு போகிற வர ஆன்ட்டி அங்கிள் எல்லாம் சைட் அடிச்சிட்ருக்கு, அதை பார்த்துக்க. நான் அட்ரஸ் வாங்கிட்டு போய் நான் போய் கேஸ் வாபஸ் வாங்க வைக்கிறேன். அப்படி என்ன உனக்கும் அவளுக்கும் கனெக்ஷனு? அவள் என்னை டச் பண்ணியிருக்காடா. செய், இந்த கருமம் வேறையா? அது வேறு ஒன்றும் இல்லை, அவன் என்னை அடிச்சிருக்கா, அதனால் அப்படி சொன்னேன். வெக்கம் மயிரே இல்லை. அதெல்லாம் இல்லை மச்சான், நான் கேஸை வாபஸ் வாங்க வைக்கிறேன், நீ இங்கே இரு. ஏட்டு குட்ரா அட்ரஸ் சொட்டத்தில் யாரா சொல்கிறேன். சரிப்பா சரி அப்படின்ட்டு அவரும் அட்ரஸ்லாம் கொடுத்துட்றாரு. ஸோ ஜிம்மனும் அவளோட வீட்டுக்கு தான் அப்படியே போகிறாரு. ஸோ இந்த சைட் ஜேகே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கான். ஸோ அப்போ அவனுக்கு வீட்டிலேருந்து ஃபோன் வருது. என்னம்மா, என்ன உனக்கு என்ன பிரச்சனை? டீ ஸ்டேஷனில் இருக்கியா? அப்பா இங்கே கத்திகிட்ருக்காரு, அங்கே என்னடா பண்ணுற? அதுக்குள்ளே நியூஸ் வந்துருச்சா? அது ஒன்றும் இல்லைம்மா, ஹான் மேலே தப்பாக கேஸ் போட்டு உள்ளே உட்கார வச்சுருக்கானுங்க, அதான் அவனை வெளில கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். டே இங்கே உங்கள் அப்பா தையத்துக்கான ஆடிட்டுருக்காருடா. அந்த சொட்டத்தால் எனக்கு வேறு என்ன வேலை? வெய் வந்துடுறேன். டேய், நாளைக்கு உன் அக்கா ஊர்லேருந்து வரா தெரியும்ல, அவளை நீ தான் கூட்டிகிட்டு வரணும். காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போன. அக்கா வராளா? சொல்லவே இல்லை. நான் மறந்துட்டேன்டா ஒர்க் நீ கூட்டிகிட்டு வந்துடு. சரிம்மா, நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன். எங்கே வீட்டில் ஒருத்தர் அண்ணன் ஒருத்தர் இருப்பானே, எங்கே அவன்? அவனா எங்கே போனான்னு தெரில. ஸ்டேஷன் தான் வரேன்னு சொன்னான், பார்த்துக்கோ. என்ன அவன் எதுக்கு ஸ்டேஷன் வரணும் தெரிலடா, உன் மேலே இருக்க பாசத்துலையோ என்னமோ. அப்பா தான் ஸ்டேஷன் போய் அந்த நாய் என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டோம் அப்படின்னாரு. அதுக்கு தான் ஏதாவது வருவான். நாயா? ஏன் சொல்ல மாட்டீங்க? சரி, நான் பார்த்துக்கிறேன், விடுங்க அப்படின்ட்டு ஜேகேவும் இருக்கான். ஸோ ஸ்டேஷன் வெளியில் கொஞ்சம் தூரம் ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே நின்று சிகரெட் அடிச்சிட்ருக்கான். ஸோ அங்கே தூரத்தில் ஜேகேவோட அண்ணன் மாதிரி இருக்குது. ஸோ அவன் ஒரு லேடிக்கிட்ட பேசிகிட்ருக்கான். இவன் எதுக்கு ஏதோ பார்க்க ஒரு மாரகமாக ஒரு பொண்ணு இருக்கே, அவன்கிட்ட காலில் ஒருத்தன் இருக்கான் அப்படின்ட்டு ஜேகே பார்த்துட்ருக்கான். ஓகேடா மிஸ், இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். அதுக்கு முன்னே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மிஸ். ஓகே பாய்.